ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விகே சித். நான் ஒரு 4-5 வருடங்களாக தியான பயிற்சிகள் பண்ணி, யோகா பயிற்சிகள்லாம் பண்ணி, என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கேன், அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அதனால் நான் மக்களுக்கு அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் அந்த பயிற்சிகளையோ அந்த தியான தியான முறைகளையோ பகிர்ந்துக்க முடியாது. அதுக்கு தீட்சை வாங்கியிருக்கணும் முறையாக குருக்கள்கிட்ட. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவித்த விஷயங்கள், யோகா பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால என்னென்ன அனுபவங்கள் நடந்துச்சு அப்படின்றத நான் இந்த மாடர்ன் பரதேசி சேனல் மூலிமாவும் பதிவிட விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொலி என்னென்னா, குரு ஒரு 2 நாள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த 2 நாளில் அடிப்படையான ஒரு யோக முறை வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா, ஒரு யோகியாகவே நம்ம வாழ முடியும். ஒரு உராய்வு தன்மை இல்லாமல், எப்படி ஒரு பைக்கில் ஒரு இன்ஜினில் உராய்வு இருக்கக்கூடாது அப்படின்னு எப்படி நம்ம ஆயில் ஊற்றுவோமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம உடல்லையும் மனதிலையும் சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு ரொம்ப சஞ்சலம் ஏற்படுறத தவிர்க்க முடியும். இந்த மாதிரி யோக கலாச்சாரத்தை பின்பற்றி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா, முதல் விஷயம் என்னென்னா, காலையில் 3 to 5 அந்த மணி, அந்த 3 to 5 அப்படின்ற அந்த மணிக்குள்ளே நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா, காலையில் அந்த இறைவனை இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3:40க்கு அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்டினிட்டியாக இருக்கட்டும், இந்துவிசமாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு இருந்தீங்க அப்படின்னா இறைவனை இறங்கி வர்றதை உங்களால் உணர முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். காலையில் ஒரு 3 மணி 3:30க்கு எந்திரிச்சு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு, ஏன்னா குளிக்கிறது பெஸ்ட்டு, குளிக்க தான் சொல்லியிருக்காங்க எங்கள் குரு. குளிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு நீங்கள் தியானம் ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு தெரிந்த தியானம் ப்ரேயர் பண்ணிவிட்டு, அன்னன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது அப்படியே நடக்கும். ஏன்னா பிரம்மனே இறங்கி உங்களுக்கு அருள் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் முதல் பாயிண்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச தியானத்தை 3 மணிக்கு எழுந்திரிச்சு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு ஒரு 3:30 அளவில் உட்காந்திங்க அப்படின்னா, ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ உங்களால் முடிஞ்ச தியானத்தை பண்ணி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நினைக்கிங்களோ அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு எழுத்தாவோ ஒரு சும்மா ஒரு எண்ணமாவோ வெளியிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நடந்துடும் அப்படின்றது தான் குரு சொல்லி கொடுத்தது. எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் இந்த பயிற்சி எடுத்த எல்லா வகுப்புக்கு வந்த பயிற்சி எடுத்த நபர்கள் எல்லா வாழ்க்கையும் நடக்கிறது அதுதான். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மாமிசம், அதாவது புலால் உண்ணாமல் இருக்கிறது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலாறுலேருந்து எல்லாருமே, எல்லா ஞானிகளும் யோகிகளும் அதை சொல்லிகிட்டே வராங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, புலால் நீங்கள் அடிப்படையாக அந்த பொருள் சார்ந்த உலகத்தில் ஒரு பலம் கொண்டவனாக வாழணும் அப்படின்ற ஒரு பலம் வேணும் அப்படின்ற ஒரு ஒரு உண்மைக்காகவும், அதை தாண்டி எனக்கு ருசியாக இருக்குது அது அப்படின்ற ஒரு உணர்வுக்காகவும் நீங்கள் அதை சாப்பிட்றீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி மனுஷன் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரங்குலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எவல்யூஷன் ப்ராசஸில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, இறைநிலையை உணரணும் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் எனக்கு இந்த வாழ்க்கையே போதும், நான் காரு, வீடு வாசல் பணம் சம்பாதிச்சு எனக்கு தேவையான விஷயங்களை ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னா, அது அவங்கவுங்க விருப்பம். அதை தாண்டி எனக்கு இந்த பொருள் உலகத்தை தாண்டி நான் நிறைய விஷயங்களை அனுபவிக்கணும், என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க முடியாத விஷயங்கள்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி அனுபவிக்கணும், வாழ்க்கையில் என்னென்ன பரிமாணங்கள் இருக்குதோ எல்லாத்தையுமே நான் அனுபவிக்கணும், ஒரு பிரம்மனாகவே நான், ஒரு இறைவனாகவே பகவானாகவே நான் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் புலால் உண்றதை நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும். ஜீவகாரணிய ஒழுக்கம் அதை நீங்கள் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது. அதை நீங்கள் கொல்லும் போது அந்த உணர்வு அதோட உடலில் பதிவாகும். செடியாக இருந்தாலும் கொடியாக இருந்தாலும் எல்லாமே அப்படி தான். நீங்கள் கோழியாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும்
நீங்கள் கொல்லும் போது அது கொல்ல போகிறீங்கன்னு தெரியும். கொல்லும் போது வலி ஏற்படும். அந்த வலி அந்த அந்த சதையில் வந்து பதியும். ஒரு ஆழ்மன பதிவாக பதியும். பதிஞ்சது வந்து நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணர்வு வந்து நம்மளை அறியாமலே நம்மளோட குணத்தில் வந்து சேரும். அதிகமாக கோவப்படுறது, அதிகமாக வந்து எரிஞ்செரிஞ்சு விழுறது, இந்த மாதிரி குணங்கள் வந்து நம்ம அது மூலயமா சேர ஆரம்பிக்கும். அதை தாண்டி அறிவியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய குடலோ நம்மளுடைய பற்களோ வந்து மாமிசம் உண்றதுக்கான ஒரு உகந்தது இல்லை அப்படின்றத வந்து தெரிவிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு மாமிசம் உண்ணி அப்படின்ற மிருகங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பற்கள் வந்து நல்ல அதாவது முதலையாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், முன்னாடி உள்ள பற்கள்லாம் ஷார்ப்பாக இருக்கும். அது கடித்து அப்படியே முழுங்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். நம்மளை மாதிரி கிரைண்டர் மாதிரி அரைச்சி மெல்ல அரைச்சி முழுங்குறதுக்கான தன்மையே இருக்காது. மாடு அந்த மாதிரி மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி முழுங்குறதுக்கான அந்த வாயில் உள்ள பற்கள் தான் அமைஞ்சிருக்கும். நமக்கும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. சிங்கம், முதலை அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா குடலும் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக பெருசாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா நீளமாக சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். வாலிபால் கோர்ட் சைஸ் அளவுக்கு நம்ம குடல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னா, அந்த உணவு வந்து தங்கி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செரிமானம் ஆகிறதுக்கு தான். இந்த நான்வெஜ் மாமிசம் அப்படின்ற உணவு வந்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி மிருகங்கள் சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு 4-5 நாள் சாப்பிடாம கிடக்கும். ஒரு வாரங்கள் கூட அடுத்து எப்போ சாப்பாடு கிடைக்குதோ அப்போ தான் அது சாப்பிடும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து தினைக்குமே நான்வெஜ் கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது உடலில் போய் 2 நாள் ஆகுது செரிக்கிறதுக்கு. அது சில உணவுகள் வந்து செரிக்காமையே போயிடுது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள்லேயே வந்து அது புழுவிக்க ஆரம்பிச்சிடுது அந்த மாமிசம். நீங்கள் கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும். இல்லையே நான் காலைல சாப்பிட்டா நைட்டு செரிச்சிது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் குடலில் எந்த உணவு எடுத்திங்கனாவும் அதோட பகுதி வந்து செரிக்காமல் அங்கங்கே குடலில் ஒட்டி இருக்கும். இதை தான் நம்ம வந்து வேதிக்கு போட்டு நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வெளியேற்றுறோம் இந்த கழிவுகள்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கறி வந்து உடலில் தங்கி இருந்து அது புழு பற்றி நம்ம குடலுக்கு தேவையில்லாத தீங்களை வந்து விளைவிக்குது. இது வந்து நீங்கள் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆதிவாசிகளாக இருந்தாங்க. 2 நாளுக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பன்னியோ ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டாங்க. நல்ல உடல் உழைப்பு இருந்தது. அவங்களுக்கு சீக்கிரம் செரிக்கக்கூடிய தன்மை இருந்தது. நல்ல ஓய்வு எடுத்தாங்க. இந்த காலத்தில் நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. நினச்ச நேரம் சிக்கனை வாங்கி, மீனை வாங்கி, மட்டனை வாங்கி சாப்பிட்றோம். சாப்பிட்டு போட்டு நல்லா 2-3 மணி நேரம் தூங்குகிறோம். மறுபடியும் நைட்டு அதே சாப்பிட்றோம் கொதிக்க வச்சு. இந்த மாதிரி உணவு முறைகள் இருக்கிறதுனால தான் நமக்கு அதிகபட்சமான நோய் உண்டாகிறது. 2வது விஷயம், காலையில் எந்திரிக்கிறது புலால் மறுப்பு, ஜீவகாருண்ய ஒழுக்கம் 2வது. 3வது, காலையில் எந்திரிக்கும் போது வலதுபுறம் வந்து கைகளை இடது கையை ஊனி மெல்ல எந்திரிக்கணும். நேராவோ இப்படி தான் நம்ம படுத்துருக்கோம் அப்படின்னா, இப்படி டேரெக்டாக இப்படி நம்ம முதுகுத்தண்டு வலி கொடுக்குற மாதிரி எந்திரிக்கக்கூடாது. இப்படி சாய்ந்து இருந்து மெல்ல தான் எந்திரிக்கணும். எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, முதுகுத்தண்டுக்கு அதிகமாக நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறதில்ல. அதனால் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிருவோம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்திரிச்ச உடனே கைகளை நல்லா தேய்ச்சி 2 கைகளையும் தேய்ச்சி கண்ணில் ஒத்தி வைத்து கண்ணை மெல்ல விரல் நுனிகளை பார்க்கணும். எதுக்குன்னா, நம்ம காலையில் நைட்டு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கியிருப்போம். நம்ம உடலில் சக்தி வந்து உற்பத்தி ஆகிருக்கும். மொபைலில் எப்படி ரீசார்ஜ் ஆகிருக்குதோ அதே மாதிரி ரீசார்ஜ் ஆகிருக்குதோ அந்த சக்திகளை மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு செலுத்துகிறோம். இந்த பிராண சக்தியை கண்களின் மூலமாக செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சக்தியை நம்ம மறுபடியும் உபயோகிக்க போகிறோம். இது எப்படி நீங்கள் அதை உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, மகாபாரதத்தில் துரியோதனனோட அம்மா வந்து காந்தாரி வந்து பல வருடங்கள் வந்து கண்ணை மூடி இருப்பாங்க. தான் புருஷனுக்கு கண்ணு தெரியாது, அதனால நானும் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் மூடி இருப்பாங்க. துரியோதனனுக்கு ஒரு மோசமான நிலை, போரில் தோற்று போகிற நிலை வரும்போது துரியோதனன் வந்து நம்ம சகுனி வந்து அறிவுரை சொல்லுவான். அந்த மாதிரி உங்கள் அம்மாட்ட அந்த சக்தி இருக்குது, அதை வாங்கிக்க அப்படின்னு. அப்போ கரெக்டாக துரியோதனன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டு, நீங்கள் கண் திறந்தீங்கன்னா அந்த சக்தி எனக்கு கவசமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரிகிட்ட போய் கேட்பான். அவங்க அம்மாவும் கண் திறந்து பார்ப்பாங்க. அவங்க கண் திறந்த வெளியே வர சக்தி வந்து துரியோதனனுக்கு கவசமாக மாறிடும். எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க தொடையை தவிர. ஸோ அப்படி என்ன ஆகும்போது கண்ணிலேருந்து அவ்வளோ சக்தி வந்து உண்டாகுது அப்படின்றது அந்த கதை மூலயமா நம்மளால் உணர முடியுது. ஸோ இதனால தான் வந்து கண் காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா தேய்ச்சி விரல் நுனியை வந்து பார்க்க சொல்கிறாங்க. இது வந்து 3வது.
அடுத்து பார்த்திங்கன்னா கை கால்கள்லாம் அலம்பிட்டு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி குளிச்சுட்டு தியானம் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்ன நடக்கணும் அப்படின்றத தீர்மானித்து நோட்டில் எழுத போகிறோம். ஏன்னா எழுத்து வந்து ஒரு மந்திரம். நம்ம பேசுகிற அந்த சொற்களும் ஒரு மந்திரம். மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வார்த்தைகளை உச்சரிக்கிறதுக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது. எழுத்துக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது. எழுத தான் வந்து காந்தியடிகளே சொல்லியிருக்காரு, நம்ம எழுத்தை வச்சு தான் நம்ம தளபதியே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு. எழுத்து ஒருத்தனுடைய எழுத்து எவ்வளோ அழகாக இருக்கோ, எவ்வளோ கவனித்து எழுதுறானோ அதை பொறுத்து தான் அவன் தளபதியே அமையுது அப்படின்றத காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து 3வது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யோக சாதனா. அதாவது உங்கள் என்ன உடற்பயிற்சி தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஷட்டிலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ், பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும், ஜாகிங்காக இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் உங்கள் உடல்லேருந்து அந்த வியர்வையை வெளியேற்றுறதுக்காகவும் அந்த கேலரிஸை எரிக்கிறதுக்காகவும் நீங்கள் அதை வந்து பண்ணி ஆகும். ஏன்னா தினம் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டே வரோம். நம்ம வேலைக்கு போகிற ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், இல்லை நண்பர்கள் கூட இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம சேர்ப்பாங்க. அதை வந்து சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடலும் சரி மனமும் சரி ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருக்க தான் நம்மளோட தீவிரமான உயிராக, ஒரு உத்வேகமான உயிராக வந்து நம்ம வாழ முடியும். இல்லைன்னா ஒரு தேங்கி கிடந்த குளத்தில் தேங்கி கிடக்கிற, ஒரு குட்டையில் தேங்கி கிடக்கிற நீராக தான் நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா யார் தன்னோட உடலையும் மனத்தையும் உற்சாகமாக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகபட்சமான சூழ்நிலைகள் வேகமாக அவங்க வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிக்கும். வேகமாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சொத்துக்களை அவங்க வந்து சேர்க்க ஆரம்பிப்பாங்க. சொத்துக்கள்னால் பொருட்கள் மட்டும் இல்லை, அவங்க நினச்சி பார்க்க முடியாத நபர்கள், சுற்றி உள்ள நல்ல நண்பர்கள், நல்ல மக்கள், நன்மக்கள், மனைவி, குழந்தைகள் எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் நல்லாவே கண்கூட கவனிக்க முடியும். யாரெல்லாம் ஃபிசிக்கலாக பயங்கர ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்சதை ஈஸியாக சுலபமாகவே அடைஞ்சிருவாங்க. அது வந்து 4வது நம்ம வந்து உடற்பயிற்சியோ இல்லை ஒரு யோக சாதனமோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். இது 4வது. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை. உணவில் மாமிசம் புலால் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஒரு உணவை எப்படி சாப்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு முறை இருக்குது யோகா கலாச்சாரத்தில். இயல்பாகவே நம்ம மனித உடலுக்கு இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த உணவுனாலும் நீங்கள் பிடிச்சதை சாப்பிடுங்க. அது வந்து சாப்பிடும்போது 21 தடவை நல்ல குறைஞ்சபட்சம் 21 தடவை மென்று உமிழ்நீர் சுரக்க அந்த சுவை வந்து வெளியேற வரைக்கும் வாயில் வச்சிருந்து உள்ள நம்ம வந்து முழுங்கணும். 50% நம்மளுடைய தொண்டைக்கு மேலே அந்த உணவு வந்து அரைப்பட்டு உள்ளே போகணும். மேலே உள்ளது வந்து கிரைண்டர் மாதிரி. இந்த கிரைண்டரை நல்லா பயன்படுத்தி உள்ள கஞ்சாக கூழாக தான் அனுப்பும்போது பாதி அந்த செரிமானம் பண்ணுறதுக்கான வேலை இங்கேயே முடிஞ்சிருது. அதனால் நம்ம குடலுக்கான ப்ரொடக்டிவிட்டி, அதிகபட்சமான திறன் வந்து அங்கே வெளிப்படுது. இதான் ஒன்று. 2வது, சாப்பிடும்போது வாயை திறந்து சாப்பிடக்கூடாது. வாயை மூடி தான் சாப்பிடணும். தண்ணீர் அதுவும் பார்த்திங்கன்னா குடிக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியும் அரை மணி நேரம் சாப்பிட்டதுக்கப்புறமும் வந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது. ரொம்ப உங்களுக்கு விற்குது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு தண்ணி குடித்து விற்கல வந்து நிறுத்திக்கலாம். இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவு சாப்பிடும்போது எப்போ நமக்கு ஏப்பம் வருதோ அப்போ நிறுத்திடணும். குடலே வந்து உங்களுக்கு அறிகுறிகளை காட்டுது, எனக்கு இந்த உணவு போதும் அப்படின்னு காட்டுது. அப்போ வந்து நம்ம நிறுத்திடணும். அதை கவனிக்காமல் நாக்கு கேட்குது நம்ம சாப்பிட்டோம்னா அது செரிக்காது. அந்த செரிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் வந்து உடல் எடுத்துக்கும். நம்மளோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? இது இப்படி சாப்பிட வேண்டிய முறை. இன்னொன்று என்னென்னா குளிக்கிறது. குளித்து அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து குளிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா இது வந்து அடுப்பு எரியிற மாதிரி. அடுப்பில் தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு சாப்பாடு வேகலைன்னா வேகாது. அதனால் உள்ளே வந்து கபன்னு அந்த பசி வரணும். குளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த அடுப்பு வந்து சூடாகணும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமும் அந்த செரிமானம் வந்து கரெக்டாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குளிக்க போகணும். அதுக்குள்ளே அந்த உள்ள அடுப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே தண்ணி ஊற்றி அணைச்சிட்டோன்னா செரிக்காது. ஒரு 5-6 மணி நேரம் மறுபடி செரிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். நம்ம பண்ண வேண்டிய வேலையில் நம்மளுடைய கவனமும் சரி, நம்மளோட சக்தியும்
முழுமையாக போய் சேராது, நம்ம பண்ணக்கூடிய வேலை முழுமை பெறாது. ஓகேங்களா? இதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறது. குளிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தண்ணீரை வந்து பச்சை தண்ணீர்லாம் குளிக்கணும். கிழக்கு பார்க்க உட்கார்ந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து குறைஞ்சபட்சம் 20 நிமிஷமாவது நம்ம குளிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ உள்ள மனிதர்கள் எல்லாருமே அதிகபட்சமே 2 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளேயே குளிச்சு முடிச்சிடறாங்க. ஆனால் மெல்ல ஒவ்வொரு உறுப்பாக தேய்ச்சி விட்டு தண்ணி ஒவ்வொரு உறுப்பாக காலிலேருந்து மெல்ல ஆரம்பித்து முகம் வரைக்கும் கொண்டு வந்து கழுத்து வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தலையிலேருந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மூஞ்சி காதுகள்லாம் வைக்கணும். ஏன்னா இந்த முகத்தில் இருக்கக்கூடிய துவாரங்கள் மூலியமாக வெப்பம் வந்து வெளியேறும். நல்லாவே கவனிக்க முடியும். காலிலேருந்து மெல்ல ஊற்றிட்டே வரீங்கன்னா கீழேருந்து அப்படியே வெப்பம் வந்து மேலே ஏறிட்டே வரும். காது வழியாக, கண் வழியாக, மூக்கு வழியாக, வாய் வழியாக வெளியே போகும். அதுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம குளிக்கிறதே வெப்பத்தை தணிக்கிறதுக்கு தான் தவிர அழுக்க போக்குறது 2வது பட்சம் தான். இது நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நண்பன் ஒருத்தன் என்னோட ரூம்மேட்டாக இருந்தான். அப்போ வந்து அவன் இதை சொன்னான். அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஆன்மீகத்தை யோக பயிற்சிகள் நிறைய ஈடுபட்டுருந்தாங்க. அதனால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, குளிக்கிறது அழுக்க போக்குறதுக்கு தான் நினச்சிக்கிட்டேன். அப்படி இல்லை, சூட்டை தணிக்கிறதுக்கு தான் முதல்ல குளிக்கிறோம். அப்புறம் அழுக்கு போக்குறதுக்கு அதெல்லாம் வந்து 2வது. இன்னொன்று என்னென்னா, குளிக்கும்போது சோப் போடக்கூடாது. சோப்புன்றது நம்ம ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக கண்டுபிடிச்ச ஒன்று. அது வந்து நறுமணமாக இருக்குது, தோலில் உள்ள கிருமிகளை நீக்குதுன்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. தோலில் உள்ள கிருமிகள் நீக்கினாலுமே தோலில் போய் அது வந்து உள்ள துவாரங்களை அடைச்சிக்கிறது. அடைச்சி என்ன பண்ணுது, நம்ம தோள்களில் வழியாகவும் நம்ம சுவாசிக்கிறோம். அது வழியாகவும் காற்றுக்குள்ளவோ இல்லை பிராணனை வந்து நம்ம இழுக்கிறோம், உறிஞ்சி இழுக்கிறோம். அதை வந்து அது தடுத்துருது. ஸோ அதனால் அதுவுமே ஆரோக்கியம் இல்லை. தேவைப்பட்டால் இயற்கையாக உள்ள அந்த பாசிப்பயிறு பொடியோ இல்லை அந்த மாதிரி இயற்கையாக உள்ள சாதனங்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு உஷ்ணம் ஏற ஏற என்ன ஆகுதுன்னா, அதை தணிக்கிறதுக்கு வாரத்தில் 2 நாள் நம்ம வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகணும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, சனிக்கிழமை கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சி, அதுவும் தலையில் இந்த இடத்துல உச்சியில் வச்சு அரைக்கி தைக்கக்கூடாது. நம்ம தியான பயிற்சிகள் பண்ணாவோ அது ஃபுல்லாகவே இந்த ஞானம் வந்து இறங்கிடும் சுற்றி. அதனால் தலையில் லைட்டாக மட்டும் வச்சுட்டு சுற்றி வச்சுட்டு உடலில் நல்லா எண்ணெய் குளிர தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரமோ 20 நிமிடமோ தேய்ச்சி சீக்கக்காயோ இல்லை உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு எண்ணெயை வந்து தேய்ச்சி குளிச்சிட வேண்டியதான். இது வந்து ஆண்களுக்கு புதன், சனி. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், வெள்ளி, இந்த 2 நாட்கள். நிறைய பதிவுகளில் நிறைய விஷயங்கள் நன்றி, வணக்கம். படிக்க